ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் என்ன சாப்பிடான்னு பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி ரசமும் சோறும் பொரிச்ச மீனும் தான். என் வீட்டில் நின்று கிச்சனில் நின்று வேலை பார்க்குதே செம்ம வெக்க வேறு. கிச்சனில் நின்று வேலையே பார்க்க முடியலை, வேர்த்து கொட்டுன்னு சொல்லிட்டு கொட்டுது. அந்தால மிதுசும் நானும் ஜில்லுன்னு என்னது அது குடிச்சணுமோ இப்படி சொல்லிட்டு வாயை திறக்கும். அவங்க ரெண்டு அம்மா ரோஸ் மில்க் பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே நானும் பாலை எடுத்துட்டு ரோஸ் மில்க் செய்யலான்னு சொல்லி சீனி பால் ரோஸ் மில்க் லிக்விட் மூணையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைன்னு சொல்லிட்டு ஆட்டிட்டு நம்ம கப்பில் ஊற்றி ரெடி பண்ணி கப்பில் வைத்து குடிச்சியாச்சு. மிதுசும் கொடுத்தோன்னே ரெண்டு பேரும் கடையில் உள்ள மாதிரியே செம டேஸ்ட்டில் இறக்கி நீங்கள் இதே மாதிரியே எங்களுக்கு டெய்லி பண்ணுதாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டோம். இங்கே பால் காய்ச்சாண்டா காப்பியெல்லாம் காசு தராண்டா, எங்களுக்கு இது மட்டும் பண்ணி தாங்க இப்படி சொன்னோம். அதனால் நானும் சரின்னு சொல்லிட்டு தலையை ஆட்டிட்டு நம்மளும் ரோஸ் மில்கையும் குடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சாப்பாடு கேட்டோம். அதனால் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு சொன்னான்னா சோறு ரசம் மீன் பொரிச்சது, இவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் எனக்கு சோறும் ரசமும் மீனும் தான். இதை சாப்பிட்லாம் வாங்க. இதுக்கு நான் இன்னும் காய்கறி கூட்டு எதுவுமே வச்சேன். இதுக்கு நான் தான் காய்கறி கூட்டு வச்சா நான் தான் தின்ன வேண்டியதாக இருக்குது. அதுக்கு காய்கறி கூட்டு எதுக்கு வச்சணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சவே இல்லை. மீனை பொரித்து கொடுத்தான்னு சொன்னேன்னா அவங்க ரெண்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தொண்டையில் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீன் பொரித்து வச்சு கொடுத்தாச்சு. இவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.